ஆளுகள் மூஞ்சுகள் தப்பாட்டான தப்பாட்டானே என்ன திண்டுக்கல் சவரன் தப்பாட்டமோ கொட்டு முரசா எல்லாத்தையும் நாங்க பார்த்தவங்க போயிட்டு வாங்க ஊருக்கு போங்க போயிட்டு வாங்க உங்க ஜோலி முடிஞ்சிச்சு இந்த கச்சேரியை நான் பார்த்தேன் என்ன தாளக்காரன் என்ன பழக்க வழக்கமா என்ன ஒரு ஆளு விடாம கம்பெனி கொடுக்குறேன் கொஞ்சம் வீக்கு அதான் தெரியுது இவரையா நீ இப்ப உள்ள போட்டு வந்த அளவு கேட்க அளவா பேசி டிசிப்ளின் சொல்றேன் மேடையில பொம்பளை ஒரு டீசெண்டா நடந்துக்கங்க நீங்க வந்திருந்தா அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்கீங்க பேசுற பொம்பளை குடும்பத்துக்கு அட்ட எனக்கு அதிகம் பேசுற ஆம்பளை நாட்டுக்கு அட்ட தருத்திரும் ஆம்பளை பேசுறதா சரித்திரம் பொம்பளை பேசுறது சரித்திரம் சொல்லுது யார் சொன்னாங்க காலங்கள் இன்னைக்கு இல்ல எத்தனை காலங்கள் வந்து அம்மாவை அம்மாதான் கூப்பிடணும் அம்மாவை போய் அத்தைன்னு கூப்பிட முடியாது அத போல ஆம்பளை தான் உயர்வானவன் என்னைக்கு அப்பா அப்பன்னு கூப்பிட முடியும் மாமான்னு கூப்பிட முடியுமா சரித்திரம்னா ஆம்பளை பேசுனா சரித்திரம் பொம்பளை பேசுனா சரித்திரம் இந்த உடத்தலாடு இருக்கு புண்ணாப்பூர் இருக்கு கண்ணந்தமுடி இருக்கு சட்டையில இருக்கு தெற்கு கோட்டை வடக்கு கோட்டை இருக்கு இன்னைக்கு மாலை காலையில எந்திரிச்சா வீட்டுல டீ போட்டு சாப்பிடறத விட அந்த கடையில போய் உட்கார்ந்து ஒரு 4 பேரு பல விஷயங்களை பேசிக்கிட்டு அந்த டீ அடிக்கிறது இருக்கு அதோட சுகமே வேற என்ன சுகம் பொட்டாட்டி டீ போட்டு கொடுக்கறத விட 3 மணிக்கு எந்திரிச்சு நம்மளால எல்லாம் உணவு டீ கடைக்கார கிளப்பி விடுவார் டீ கடைக்கார கிளப்பி விட்டு டீயை போட சொல்லி அப்ப வீட்டுல தெரியுது பொம்பளை கிளப்ப முடியல அதனால போய் கடையில போய் கிளப்புறேன் டீ கடையில போய் உட்கார்ந்து ஒரு டீ அடிச்சாத்தான் அடிச்சுட்டு இன்னைக்கு உள்ள அரசியலை பத்தி பேசுவாங்க யாருக்கு அவரை போடுவோமா இல்ல போடாமலே இருப்போமா என்னடா பண்றாங்க எங்கடா போயிட்டு இருக்கு நாடு அப்படின்ட்டு பல நாகரிகத்தை ஆம்பளை பேசுவாங்க அதே 3 மணிக்கு இருட்டுக்குள்ள நீ எந்திரிச்சு எவ்வளவு வேலை பார்க்க தெரியுமா இல்ல எங்க வேலை பாக்குறீங்க எந்திரிச்சு வேணா டீ கடைக்காரன் போய் கிளப்பி விட்டு போய் உட்காரு டீ கடைக்காரன் கிளப்பி விட்டு போய் உட்காரு 3 மணிக்கு டீ கடைக்காரன் கிளப்பி விடுவாங்க 3 மணிக்கு முடியுமா ஒரு வேலை என்னவா அதை நீ பாருங்க எங்க வேலை என்னவா அதை நான் குடும்பத்துல ஒரு பெண் இவ்வளவு கட்டுக்கோட இருக்கா தெரியுமா இனி என்ன போட்டு நினைச்சுக்க அந்த காலத்துல ஆம்பளைங்க இருக்காங்க காலை நீலகாரம் முடிச்சு போய் தோட்டத்துல எவ்வளவு வேலை பாக்குறாங்க இப்ப முன்னே மாதிரி ஆம்பளை முன்னே மாதிரி ஆம்பளை டீ கடை 3 மணிக்கு எது தெரியுமா போய் உட்காருங்க அவன் முன்னாடி வச்சிருக்கேன் ஏன் உங்க சொல்லவே மாட்டேன்னு சொல்லுவீங்க ஆனா அங்க போய் தான் எல்லா விஷயமே நடக்கும் குடும்பத்துல மட்டும் எல்லாத்தையுமே 2 பிரச்சனை இந்த 3 மணிக்கு போய் பாக்குற வேலை பெண்கள் நாங்க அப்படியா சரியா புருஷன் எந்திரிக்க முன்னாடி எல்லா வேலையும் பார்த்துட்டு பிள்ளைகளை ஸ்கூல் போட்டு உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி உனக்கு அடிக்கடி வேற ஆக்கி வடிச்சு கொட்டோம்ல இவ்வளவு வேகன பேசுற நீ நாங்க வந்து அவன் இந்த ஆளு அவளை வச்சிருக்காங்க பேச்சு எங்கள்கிட்ட கிடையாது நாங்க என்ன தெரியுமா செய்யுமா என்ன அப்படி கணேசனாங்க நைட்டு அந்த பாலமியா அதை கண்டுக்க மாட்டோம் தெரியுது அப்ப கூட்டி கொடுக்கறது நீங்க தான் நீங்க தான் தெரியும் அவன் வச்சிருக்கானா அவன் யோகா அவனுக்கு அள்ளி முடிய சக்தி இருக்கு போய் போறான் இதுக்கு நான் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா இவளை வச்சிருந்தா 100 நாள் வேலையா அந்த மரத்தடியில உங்களுக்கு என்ன வேலை 100 நாள் வேலை பார்க்க முடியும் வேலையா பாக்குறீங்க வேற என்ன பார்க்கலாம் ரெட்டி நீட்டி கொண்டு பொழந்துக்கு அதுல உள்ள சபரி உனக்கு என்ன தெரியுமா அந்த பொழந்துக்கு ஆமா மரத்தடியில உட்காந்துட்டு நல்லா உடனே தெரியும் நாங்க மட்டும் பொழந்துட்டு உட்காருவோம் போய் வெட்டிட்டு 100 நாள் வேலை பார்க்கற நீங்களும் போய் நல்லா வெட்டி கொட்டுக்கிறதா போய் சேவை பண்ணிட்டு வந்துடுறீங்க எங்களால முடிஞ்சத பண்றோம்யா எல்லா குடும்பத்தையும் 100 நாள் வேலை வாழ வைக்குது இல்ல நல்லா வாழ வைக்குது நேத்தோட பார்த்தேன் என்ன ஒரு 75 வயசு 80 வயசு கிளவியே சரி தள்ளிடா என்ன வண்டியில ஏத்தி கொண்டு போய் அந்த புளிய மரத்தை தள்ளி விட்டு வந்துட்டேன் அதுக்கு 300 ரூபாய் ஏறும் ஆமா எல்லாத்தையும் வாழ வைக்கிறீங்க
பெண்களுக்கு எல்லாத்தையும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அரசாங்கம் ஏன் தெரியுமா 100 நாள் வேலை போட்டு கொடுக்குது? ஏன் அந்த 300 ரூபாயாவது நீங்க குடும்பத்தை கட்டு சிட்டா ஓட்டுறீங்க. சரி, எங்கே கட்டு சிட்டா நாங்க ஓட்டுறோம். 300 நாள் வேலை வாரம் நாங்க காசு 2500 எடுத்துட்டு வரணுமோ இல்லையோ, பின்னாடியே வந்துருங்க 500 ரூபாய் பிடிக்கும் ஒயின் ஷாப் கடைக்கு போறது. எங்கிட்ட நாங்க குடும்பத்தை கட்டுக்கப்பட வைக்கிறது. நீங்க என்ன பண்ணணும்னா ஏடிஎம் மிஷின் உங்களுக்கு சொந்தம். ஏடிஎம் மிஷின் தெரிய மாட்டேங்குது, ரேஷன் கார்டு தெரிய மாட்டேங்குது. ரெண்டு ஒரே சைஸா கொடுத்துட்டாங்க. எங்ககிட்ட ஏடிஎம் கொடுத்தா நாங்க உள்ள விட்டு தான் எடுக்கலாம். உங்களுக்கு உள்ள விடவே முடியாது. என்னத்தை உள்ள விட்டு எடுக்கிறீங்க? போய் எடுத்துட்டு வாங்கங்கறீங்க. நாங்க போய் உள்ள விட்டு எடுக்கிறோம். சரி, எடுத்துட்டு ஏன் மண்ட உடனே நீங்க ஏறிச்சான்னு கேக்குறீங்க. நாங்க உள்ள ஏத்திட்டு ஏறிச்சு முகரோட லட்சணம் தெரியுது. நீ கொடுக்கறத நீ பத்திரமா வச்சுக்கலாம். சரி, பஞ்சமா பாதகத்திலே பொம்பளை சமாளிக்க காசு ஆம்பளை குடிக்கிறீங்க, பெரிய பாவம். அதனால பண்றீங்க. சரி, இந்த என்ன பண்ற? இந்த வியாபாரம் அதிகமா பேசாத. ரொம்ப அதிகம் வந்து நீங்க வந்து அதிகமா பேசுறீங்க. போன அப்புறம் ஆம்பளை சின்ன பேர என்ன யாரட்ட ஆளு குட்டியா இருக்க சேட கூடாது. வண்டியா உள்ள போட்டு அவங்களுக்கு நெட்டையா இருக்கு, நெட்டா உள்ள குட்டியா இருக்கு. என்னது ஒரு ஆளு குட்டதே அளவு குட்ட எல்லாமே குட்டறே. நீ ஒரு ஆளு உனக்கு ஒரு மண்டை உனக்கு ஒரு கொண்டை அதுல ஒட்டு பசுது அதுல மலை இருக்கிறதே முக்காவாசி டூப்ளிகேட் காவாசி ஒரிஜினல். கண்ணை பார்த்து பேசுங்க. பொம்பளை பக்கத்துல நான் வரல. அதுக்கு நேரா நிக்கிறேன். முள்ளி நோட்டி எடுத்து தெரிஞ்சுக்க. ஆலையில கட்டண பூசணிக்காய் சைஸ்ல இருந்துகிட்டு அது தேவையில்லமா. தொழில் தான் முக்கியம். தொழில விட்டு பாரு. இங்க பாரு, ரொம்ப பேசினா கொட்டை அத்தை கொட்டை எடுத்து பெட்டுக்கு வர்ற போஸ்ட்மார்டம் டிக்கெட்லாம் நீ தான் கொட்டை எடுத்து இல்லங்க. அந்த கொட்டையை சொல்லுவாங்க கிட்டி எடுக்கலாம். அது வெட்டோட வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி, ரோட்டோட வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி. அது நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? அப்படி நக்கட்டுமா போகட்டுமா? எத்தனை தடவை வேணாலும் நக்கலாம். தெரியுது. மனுஷன் தமிழே நக்க பிறந்தவன். யாராவது கூடுதல் கல்லு எடுத்துட்டு போறாங்க. எல்லாத்தையும் தப்பா சொல்றேன். தப்பா எடுத்துக்காத. கருப்பையிலே நக்கிதான் அவன் வர்றான். அப்புறம் வெளியில வந்தது நக்காமலா இருக்க. என்ன பழனிமலை போறான், பஞ்சாமரத்தை வாங்கி நக்குறான். அவன் நக்குறானேன்னு கொண்டுகிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வருத்துறான். பக்கத்து வீட்டுக்காரங்க நக்க விட்டு வேடிக்கை பாக்குறான். இதுல என்ன தப்பு இருக்குது? நீ கெட்டுமா பழட்டுமா அதை வந்து சின்ன கொட்டி குடு 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 கண்ட கழுத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும் வாய வச்சுக்கவே. அதை உடுக்கு மலை இடுப்பாகி எனக்கு பொதுவாகவே கிளம்பாது. ஆனா கல் பிரிச்சு வச்சுக்க பொறுப்பாளர் லட்சணத்துக்கு எங்கேயா வாய வைக்கிறீங்க? பொறுப்பாளரே இந்த லட்சணத்துல நடந்துட்டா இது ஒரு பொருளாதார சங்கத்துக்கு தான் பொருளாதாரம். இந்த பொருளுக்கெல்லாம் நான் பொருளாதாரம். என்ன கருத்துக்கு உங்களை தொட்டா மத்தில
சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே சின்ன 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 சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சேன் சிக்கனா போட்டு அதை செஞ்சா ஏழையோ செவத்த புல்ல நெத்தி இல்லை இவ்வளவு ஹைட்டா இருக்குல்ல சரி தூக்கு தூக்கிடுவேன் ஆனா பாவாடை கிழிச்சிருவேன் பாக்குறேன் சரி அவர் எப்படி தூக்குறாரு வேணா உள்ள போய் அவுத்து போட்டு நீ ரெண்டு காலையும் தூக்கு ரெண்டு காலை தூக்கலாம் தெற்கு கோட்டை வடக்கு கோட்டையில சரி உனக்கு தூக்கு தூக்கா ஏன் என்ன சொல்ற அம்மா நீ தூக்க நான் தூக்க இந்த ஊரு சனதையை பார்த்து ஏன் நீ ஒரு நாடகத்தை கொடுத்துல தூக்க நெருப்ப வச்சு கொடுத்த என்ன நெருப்பு வச்சு கொடுத்த தூக்கு அப்படி பண்ணா மொழியாக வாடி வெட்டிக்காரனா நான் என்ன பாடுறேன் அப்புறம் நீ பின்னாடி பாடுறேன் நான் பல்லாங்குழி ஆட வாடிக்கிற நீ பல்லாங்குழிய காமிக்கிற ஏன்னா நீ அமுக்கி அமுக்கி குழிக்குழியே போயிட்டு சரி பாடு அந்த பல்லாங்குழியாக வாடி தண்ணியா ஊத்தணும் தனித்தனியா தான் ஊத்து கேட்கறீங்க இந்த லைட்ல சேர்த்து தம்பி புதுசா இருக்கு அம்பி புதுசா இருக்கா ஹாய் பங்காளி எப்படி இருக்க பையன் மாதிரி தெரியுது மாமா 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 அதுதான் எதிர்பார்க்கணும் பாப்பா அதுதான் எதிர்பார்க்கணும் தூக்கணும் முன்னாடி வந்துச்சுல ஒரு பிள்ளை அது தூக்கலாம் நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் இதை தூக்கி என்ன உள்ளங்கால இருந்து மண்டை வரைக்கும் கண்ணம் கருமுண்ட மாமா மாமா பெண்ணை வந்து நம்ம ரொம்ப சோதிக்க கூடாது. உண்மையிலே சொல்றேன், என்ன வளைவுடா அந்த அபிநயத்தோட அந்த வளையுறது இருக்கு. இந்த மாதிரி உடம்பு தான் வளையும் வளையும் வளையாதே
வளையும் இது வளையாது. இவன் இங்க முன்னால போய்கிட்டு இருக்கு. இது வளையாதுன்னா என்ன? இது ராண்டாட்டா முழுக்கு கம்பி. அடியலவ. என்ன படியலவ? நான் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. வந்து பாருங்க வாய் ரெண்டா கிழிஞ்சு போயிருக்கு. மகரே மகரே. அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியாது. தொட்டா பத்திரம் வச்சுக்கிறோம். உண்மை தெரியாது. எல்லாம் உட்கார்ந்து சிரிக்கிறேன். உட்கார்ந்த சிரிக்கும் அம்மா எந்திரிச்ச கும்பிடும் அம்மா. பார்த்ததே இல்லையா? விளக்கம் வேணும். நீ நான் உசுரோட இருக்கிறேன். உணர்ந்துருவேன். ஒரு நேரத்தை உணர்க்க இருடா. உணர்ந்துருவேன். பார்த்து உட்கார்ந்தா சிரிக்கும்டா, எந்திரிச்சா கும்பிடும். பார்த்ததே இல்லையா? விடிய காலம் வரை உனக்கு தெரியும். உட்கார்ந்த சிரிக்கும் அம்மா எந்திரிச்ச கும்பிடும் அம்மா. ஆகாது, ரொம்ப ஆகாது. ஏன் தெரியுமா? ஸ்பிரிங் பாடி 12 வயசுல இருந்து ஆண்ட மட்டும் போகுது. அப்படியே இருக்கு. என் காலில் பிளேட் இருக்கு, பிளேட் இருக்கு. இதோட ஆடுறேன். நம்மள ஒண்ணும் பண்ணாது. கண்டிப்பா கண்டிப்பா. உட்கார்ந்து காலை சுத்தி விட்டு திருப்புதுப்பா. நல்லா இருக்குல்ல? நல்லா செய்யுதுல. அப்படியா? பண்ண முடியாது. இல்ல அப்படியா தான் எங்களுக்கு தேவை. செவனேன்னு மட்டும் இருக்கணும். எல்லா வேலையும் பார்த்து தப்பா சொல்லுங்க. எல்லா வேலையும் பார்ப்பேன். ரொம்ப நல்லது. 10 மணிக்கு மேல என் வேலையை ஆரம்பிச்சுக்கிறேன். அது வரைக்கும் உன் வேலையா? 1 2 3 4. இல்லையா? உன் பாட்டில் பிழை இல்லாமல் இன்றைக்கு தான் இருக்கிறது. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு இல்ல. எதை சொல்ற? இல்லப்பா, அந்த பாடியை கிளவு செலவா வச்சிருக்காங்க. ஒரே சைஸ் தான். ஒரு சூது கொஞ்சம் கேட்டு. சில பேர் பந்த வச்சுட்டு வந்து உருட்டி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு. இதுதான் சரிங்கிறேன். உள்ளே வச்சு நல்லதை பண்ணுவோம். ஆனா உண்மையிலே இது நல்லா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுடா. தெரியாது. பணம் நுங்கு சாப்பிட்டிருக்கியா? ஆமாங்க. சின்ன முந்தாப்பா சாப்பிட்டு எப்படியே சாவு அதுலதான் எழுதி நல்லா டேஸ்டா இருக்கு. சின்ன நுங்கு. வச்சுக்கடா பண்ணப்பட்டு நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு கூட. பக்கத்துல பல்ல வச்சு படிக்கல பல்ல வந்த பல்ல. வச்சுக்கவா
குடிக்கலாம். என் வலது குடிக்க முடியுமா? எப்படி பாரு இல்லைங்க, தமிழை குடி தாவ மாட்டீங்களா? அது தவளதான் ஆமா குச்சாமி தேவி செருவா வெளில போயிட்டாங்க இதே மாதிரி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவளை அரடித்தாரு, 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 அரடித்தாரு. பாறையிலே இப்படி என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும். தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல நேற்று சாயந்தரம் 4:30 மணிக்கு பார்த்தேன் உன்னை. அங்க அடிச்ச பெல்ட் என்ன எங்க பார்த்து திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தியா? அப்படிலாம் இல்லடா, ரொம்ப டான்ஸ் பக்கவா, உன் உடம்பு நச்சுன்னு அழகு தேவதை, உன் லெப்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. காடி செல்லாம் பிடிச்சிருச்சா? எனக்கு கூட பிடிச்சிச்சு. இது உனக்கு பிடிக்கிற மாதிரி ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். நீ நினைக்கிற மாதிரி இல்லைங்கிறல்ல, பார்த்தா தான் உனக்கு என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லவா? அப்படியா? குறுக்கு சிறு தமிழே, ஏ கோமணத்தை அமர்த்தவளே, அந்த பழக்கத்தை இல்லையா? அடி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் தூசு தாயே, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் தூசு தாயே, ஒரு தீர்த்தவளே, குங்குமத்தை கலச்சவளே.
கேரளா உனக்கு அருளாமணி புரிஞ்சுதா இந்த வயசுல இது ஆகாது. இப்பதான் கரெக்டா சொல்லிருக்கிறீங்க. பாலியல் பழக்கம் நினைக்கிறியா? ஆம்பளை ஆசையில விட்டு போச்சு. ஐயா ஒரு படத்துல பார்த்திபனுக்கு வயசு என்ன? அதுக்கு அந்த படத்துல பார்த்திபன் யார காதலிப்பான் தெரியுமா? காதல்னா அன்பு. அது எந்த நேரத்துல எப்படி எந்த வயசுல இது அன்பு செலுத்துற மாதிரி நான் அன்பு செலுத்துற மாதிரி காதல் அந்த விரல் நாதங்களில் இருக்கிறது. வயசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. விரல் போதும்டா. விரல் ரொம்ப விரலா அப்படி உண்மையிலே நான் பத்தல இந்த கையை இதோட வெட்டிக்க வேண்டாம். அப்படி மாறுறா கைய ஓடு சொல்ற. மாமா ஒன்னத்தான் நின்னாதானா எப்பத்தான் கண்ணாலும் சொன்னாதானா மாமா ஒன்னத்தான் நின்னாதானா எப்பத்தான் கண்ணாலும் சொன்னாதானா கிடந்து போன மேகம் என் இணையவளை, என் தேவதை, அழகின் மூத்தவளை, நீ நாடகத்துல சம்பாதிக்கிறதுக்கு பாம்பே போய் இதை மாட்டிட்டு வந்துருப்போம்.
ஏடா இதுக்கடா சரி சரி நான் புட்டியில போய் குத்தி இருந்தேன் இல்ல நமக்கு தெரியல என்னையா உனக்கு ஆம்பளை மாதிரி போகிறது ஒரு அடி அவன் முன்னாடி அடிச்சிருக்கான பாத்தியா அவன் பின்னாடியே வேலை பார்த்தவங்க போடா அவன் போனா என்ன பொம்பளை கிடைக்க விட்டா சுண்டி விட்டா எத்தனையோ பொம்பளை யாருக்கு உனக்கு வரணும் அதனால இப்படி பாடுவோம் இது ஆமா குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் மறந்து விடலாம் இருப்பதோ ஓர் மனது என்ற செய்தி இரண்டு மனம் வேண்டும்